இந்த முறை தொகுதிகளின் எண்ணிக்கை குறைக்கப்படும் என்று திமுக தலைமை கூறியதால் கூட்டணி கட்சிகள் அதிர்ச்சிக்குள்ளாகியுள்ளன. இது பற்றி ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். கடந்த சட்டசபை தேர்தலில் 13 கட்சிகளுடன் கூட்டணி அமைத்த திமுக இந்த முறை 26 கட்சிகளுடன் மெகா கூட்டணி அமைத்துள்ளது. கடந்த தேர்தலில் திமுக 173 தொகுதிகளில் போட்டியிட்ட பொழுது கூட்டணி கட்சிகளான மதிமுக, கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி, மனிதநேய மக்கள் கட்சி, அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக், தமிழக வாழ்வுரிமை கட்சி, மக்கள் விடுதலை கட்சி, ஆதி தமிழர் பேரவை ஆகிய கட்சிகளும் திமுகவின் சின்னமான உதயசூரியனிலே போட்டியிட்டன. ஆக மொத்தம் உதயசூரியன் சின்னத்தில் களம் கண்டவர்கள் 188 பேர். 2026 சட்டசபை தேர்தலில் திமுக கூட்டணியில் தேமுதிக மக்கள் நீதி மய்யம், SDPI உட்பட மேலும் 13 கட்சிகள் கூடுதலாக இணைந்துள்ளன. ஏற்கனவே கடந்த முறை திமுக கூட்டணியில் 25 தொகுதிகள் போட்டியிட்ட காங்கிரஸ் கட்சியும் தலா 6 தொகுதிகளில் போட்டியிட்ட மதிமுக, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இந்த முறை கூடுதல் தொகுதிகளை கேட்டு வந்தன. கூட்டணி கட்சிகள் எதிர்ச்சி. ஆனால் கூட்டணியில் இணைந்துள்ள புதிய கட்சிகளும் தொகுதிகளை ஒதுக்க வேண்டியிருப்பதால் கூடுதல் தொகுதிகள் தர முடியாது. மாறாக இந்த முறை தொகுதிகளின் எண்ணிக்கையும் குறைக்கப்படும் என்று திமுக தலைமை கூறியதால் கூட்டணி கட்சிகள் அதிர்ந்து போயின. என்றாலும் காங்கிரஸ் கட்சி கடுமையாக போராடி கடந்த முறையை விட 3 தொகுதிகள் கூடுதலாக, அதாவது 28 இடங்களை பெற்றுக்கொண்டது. இதேபோல் மதிமுக, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி போராடினாலும் மதிமுகவுக்கு 2 தொகுதிகள் குறைவாகவும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 1 தொகுதி குறைவாகவும் ஒதுக்கப்பட்டது. திமுக மறுப்பு. தற்பொழுது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மக்கள் நீதி மய்யம் ஆகிய கூடுதல் தொகுதிக்காக திமுக கூட்டணியில் போராடி வருகின்றன. ஆனால் திமுக தரப்போ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு கடந்த முறையை விட 1 குறைவாக 5 தொகுதிகளும், விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு கடந்த முறையை போல 6 தொகுதிகளும், புதிய வரவான மக்கள் நீதி மையத்துக்கு 2 தொகுதிகளும் ஒதுக்க முன்வந்துள்ளது. அதுவும் மக்கள் நீதி மையம் திமுகவின் சின்னமான உதயசூரியனிலே போட்டியிடவும் வலியுறுத்தப்பட்டு வருகிறது. கூட்டணி கட்சிகள் போர்க்கொடி. அதே நேரத்தில் திமுக கூட்டணியில் கடைசியாக நின்ற தேமுதிகவுக்கு இன்னும் எத்தனை தொகுதிகள் என்று அறிவிக்கப்படவில்லை. ஏற்கனவே அந்த கட்சிக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு வழங்கப்பட்டுவிட்ட நிலையில் 10 தொகுதிகள் ஒதுக்கப்பட உள்ளதாகவும் தகவல் கசிகின்றன. இதை கேள்விப்பட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மக்கள் நீதி மய்யம் உள்ளிட்ட கட்சிகள் அதிருப்தி அடைந்துள்ளன. கூட்டணிக்கு இப்போது வந்த கட்சிக்கு, அதுவும் வாக்கு வங்கியில் எங்களை விட குறைவான சதவீதம் வைத்துள்ள கட்சிக்கு கூடுதல் தொகுதிகள் ஒதுக்குவது எந்த விதத்தில் நியாயம் என்று போர்க்கொடி தூக்கியுள்ளன. திமுக கூட்டணியில் தொடரும் சிக்கல். தேமுதிகவுக்கு அதிக தொகுதிகள் கொடுத்து கூட்டணிக்குள் கொண்டுவர திமுக முயற்சி செய்ததற்கு அதிமுகவுடனும் தேமுதிக கூட்டணி வைத்ததே காரணம் என்று சொல்லப்படுகிறது. அதிமுக கூட்டணிக்கு தேமுதிக சென்றுவிடக் கூடாது என்பதற்காகவே கூடுதல் தொகுதிகள் தர திமுக சம்மதித்ததாகவும் கூறப்படுகிறது. ஆனால் தேமுதிக வந்ததால் தான் திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீட்டில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. தற்பொழுது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மக்கள் நீதி மய்யம் ஆகிய 3 கட்சிகளும் தங்களுடைய நிர்வாகிகளுக்கு ஆலோசனை நடத்தி வருகின்றன. குறைந்த தொகுதிகளை ஏற்றுக்கொள்ளலாமா அல்லது வேறு முடிவு எடுக்கலாமா என்று யோசித்துக் கொண்டு இருப்பதால் திமுக கூட்டணியில் தொடர்ந்து சிக்கல் நீடித்து வருகிறது. இதுபோன்ற அரசியல் செய்திகளுக்காக ஜெம் தொலைக்காட்சியுடன் தொடர்பு. நன்றி, வணக்கம்.